அப்படியே நம்ம அண்ணாவளை அண்ணாச்சிக்கு கக்கன்னு சிரிப்பா வருது. சிரிக்கார். உங்களை யார் ஓட்டு கேட்டு இங்கே வர சொன்னா? என்ன எல்லாம் தாம்பாளத்தில் வச்சு தாங்குறாங்க, குப்பரை படுக்காங்க. நீங்கள் வரலன்னா உளுத்துருவங்காக. அந்த மாதிரி உங்களை யாராவது கேட்காங்களா? ஏன் இப்படி பண்றிய? பொய்யா வேற சொல்றாரு கும்பாபிஷேகம் பண்ண. ஏங்க இந்துக்கள் நாங்கள் எங்களுக்கு தெரியாதங்கிற மாதிரியே அண்ணாவளை அண்ணன் அடிச்சு விடுறாரு. 20,000 புத்தகம் படிச்சு வரல. வெயில்ல முடியாம நிக்கிறோம். அண்ணன் கமலஹாசன் கிளம்பி நானும் பிரச்சாரம் பண்றேன்னு அவரும் கிளம்பி வந்திருக்காரு. அவரை யாரு வா வாங்கன்னு தமிழ்நாட்டில் கூப்பிட்டாங்க. வந்தோடனே சேகர் பாபு என்ன வண்டியில் ஏத்திக்கிட்டு கமலஹாசன் சொல்றார், ராஜராஜ சோழனை விட அதிக குடமுழுக்கு சேகர் பாபு செஞ்சிருக்கிறார். ஐயா கமல் ஐயா, வாங்கின காசு கூவுனா போதும், எதுக்கு அதிகமா கூவுறீங்க? அவ்வளவுதான் கொடுத்தாங்க உங்களுக்கு, எதுக்கு தேவையில்லாத வேலை? நான் அருமை சொந்தங்களே, இந்த முறை சென்னையில மிக தெளிவாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எப்பவுமே திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லுவாங்க, எங்க கோட்டை எங்கள் கோட்டை எங்கள் கோட்டை என்று சொல்வார்கள். நீங்கள் எல்லாம் சேர்ந்து அதிலே ஓட்டை போட்டு விட்டீர்கள். அன்பு சொந்தங்களே, திராவிட முன்னேற்ற கழகம் எங்கேயும் கூட சென்னையிலே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. மிக தெளிவாக தெரிகிறது. தமிழகத்தில் இந்த அலை என்பது தேசிய ஜனநாயக கூட்டணியின் பக்கமாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்து அமர்வதற்கான எல்லாத்தையும் மக்கள்கிட்ட நம்ம பார்க்கிறோம்.